வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவலும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த பள்ளிகொண்டா அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. இந்த சுங்கச்சாவடியில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில கிருஷ்ணகிரி வழியாக சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியை கடக்க முயன்ற பொழுது சுங்க கட்டணம் வசூலிக்க பூத்தில் இருந்த ஊழியர் சுங்க கட்டணத்தை கேட்டுள்ளார். சுங்க கட்டணம் செலுத்த முடியாது என வாய் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சுங்க கட்டண ஊழியர் தானியங்கி தடுப்பு திறப்பதற்கு முன்பாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் திடீரென சுங்கச்சாவடி தானியங்கி தடுப்பை காலால் எட்டி உதைத்த உள்ளனர். பின்னர் சுங்கச்சாவடி ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாயில் தகராறில் திட்டிய நிலையில அங்கிருந்து மூன்று வாகனங்களும் புறப்பட்டு சென்றன. இதனால் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.